சொல்ற தண்ணி பழம் சீக்ரெட் ரூம்ல இருக்காரா? எல்லாத்தையும் தனியா உட்காந்து ஹெட்செட் மாட்டி பார்த்துட்டு இருக்காரா? ப்ரோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கே ப்ரோ, உண்மையா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். ப்ரோமோல வேற வந்துட்டு திவாகர் தான் எலிமினேட்னு ஓப்பனா காட்டிட்டாங்களே ப்ரோ, இப்பெல்லாம் காட்ட மாட்டாங்களே ப்ரோ வழக்கமா. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஹாய் ஹலோ வாங்க மக்களே, நான் தான் பிபி ட்ராக் பண்ணி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழ்ல இன்னைக்கு திவாகர் என்ன சம்பவங்கள் பண்ணியிருக்காரு, ஸ்டேஜ்ல என்ன நடந்திருக்கு, சீக்ரெட் ரூம்ல இருக்காரா இல்லை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரன்றதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிற முடியும் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் வந்து 1K கைஸ். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ திவாகர் என்ன ப்ரோ ப்ரோமோ 3ல பொசுக்குன்னு காடை தூக்கி காட்டிட்டாரு. அப்போ ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கா ப்ரோ, தலைவன் சீக்ரெட் ரூம்ல இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. இருக்கே விஷயம் இருக்கு. சீக்ரெட் ரூம்ல இருக்காரான்னு கேட்டிங்கன்னா சீக்ரெட் ரூம்லாம் ஒரு அளவும் கிடையாதுங்க. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ட்விட்டரில் எக்ஸில் இருந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ப்ரோ என்ன ப்ரோ சீக்ரெட் ரூம்ன்றாங்க, அப்போ உண்மையா ப்ரோ தண்ணி பழத்தை உள்ளே வச்சு லாக் பண்ணி இந்த விஷயங்கள் உள்ள என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் கேட்க வச்சு திருப்பி உள்ள அனுப்ப போகிறாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சீசன் 3 இந்த சீக்ரெட் ரூம்ன்ற ஆப்ஷன்றது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு அதை திறப்பாங்கன்னு தெரில, பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. திவாகர் அவர்கள் எலிமினேட்டா இல்லை இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று பயங்கர சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸ்டேஜில். ஓகேங்களா, இவர் கார்டு எடுத்து காட்டினோடனே ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்வதி அக்கா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பார்வதி அக்கா ஒப்பாரி மேலே ஒப்பாரி அப்படி வைக்காங்க போங்க. நீ இல்லாமல் நான் இப்படி நேர்ந்து வீட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க நம்ம பார்வதி அக்கா. அது பார்க்கும்போது நிஜமாலே அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பாண்ட் இருந்துச்சு மக்களே. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பார்வதி அவர்களும் திவாகர் அவர்கள் கூடயும் ஒரு பயங்கரமான பாண்ட் இருந்துச்சு. என்னதான் நடந்தாலும் நம்ம பார்வதி அவர்கள் நம்ம தண்ணி பழத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துலையும். நம்ம கமு மாமாவே செட் ஆகிட்டாருன்னு பார்த்துக்கோங்களேன் நம்ம தண்ணி பழத்துக்கிட்ட. பட் அவர் எவிக்ட் ஆகிறது அவர்னாலேயே தான். ஓகேங்களா, மக்கள்னால கிடையாது. அவரே வந்துட்டு தலையில் மண்ணை தூக்கி போட்டு அவரே புதைச்சிக்கிட்டாரு. மக்கள் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்ன்றதை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த வாரமும் கூட எடுத்துக்கோங்க, 5வது பிளேஸில் இருந்தாருங்க அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஓகேங்களா, நீங்கள் நல்லா ப்ரோ என்ன ப்ரோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் லாஸ்ட் வந்துட்டாரு ப்ரோ. நான் ஒன்று சொல்கிறேன் மக்களே, அன்அஃபிஷியல் ஓட்டு அது முக்கியமாக அந்த ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டை நம்பிடாதீங்க. நான் வந்துட்டு காலகாலமாக சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு நம்மளை வச்சு நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்மளை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. 4 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க மக்களே. மொதல் 4 நாள் அவங்க வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. அவங்க வீக்கெண்டு சாட்டர்டே வெள்ளிக்கிழமை அவங்க வெளியே போகிற மாதிரி தகவல் வந்தோடனே அவங்க உடனே ஒரு பட்டனை கிளிக் பண்ணி கீழே இறக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, நீங்கள் போன வாரமே எடுத்துக்கலாம், காலைல வரைக்கும் திவாகர் மேலே இருந்தாப்புல. ஓகேங்களா, உடனே அவர் வெளியே போகிறான்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் போட்ட ஆரம்பித்தோடனே உடனே ஒரு கிளிக் பண்ணி கீழே வர வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அந்த வெப்சைட்டை நீங்கள் நம்பிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதில் டைம் வேஸ்ட் பண்ணி ஓட்டும் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓட்டும் பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், இல்லை சொல்லிட்டேன். ஸோ யாரெல்லாம் அந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே கிளிக்கு தான் மக்களே. இவங்களை கீழே இறக்கணுமா கீழே இறக்கணும், இவங்களை மேலே ஏற்றணுமா மேலே ஏற்றிடுவாங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கான்ஸ்டன்ட்டாக. ஸோ திவாகர் அவர்கள் ஓட்டுக்கள் அவருக்கு அஃபிஷியல் ஓட்டிங்கில் 5வது இடத்துல இருக்காரு. மக்கள் அவருக்கு சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் எப்படி ப்ரோ எவிக்ட் ஆனார்னு கேட்டிங்கன்னா அவருக்கு யூஸ் பண்ண வார்த்தைகள் அவரோட பிஹேவியர் மேனர்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிறது, எல்லா விஷயம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா மக்களை தப்பாக பேசுறது, ஒரு கலைத்துறையை தப்பாக பேசுறது, இது எல்லாத்தையும் வந்துட்டு சரளமாக அடிச்சு விட்டாரு. அப்புறம் அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்குறது, நம்ம பிரவீன்ராஜ் வந்துட்டு ஒன்று சொன்னார் மக்களை, ஒரு பாட்டு பாடினாங்களாம் வீட்டுக்குள்ளே, கானா வினோத்தும் நம்ம பிரவீன்ராஜும். அதில் ஏதோ வந்துட்டு ஒரு லைனில் வந்துட்டு ஜாதி சம்மந்தமாக ஒரு வார்த்தை வந்துடுச்சு போல். அது வந்து திருப்பி அந்த வார்த்தையை சொல்லு எனக்கு அந்த வார்த்தையை கேட்கணும், அது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நான் இவ்வளோ ஜாதி வெறி பிடிச்சோன்னா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அது நம்மளுக்கு வெளியவே தெரிஞ்சுது. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு வெளியே வந்துட்டு, ஒரு பயங்கரமான ஒரு இது நடந்துச்சு. அது கூட வந்துட்டு அந்த பையன் வந்து ஏன் ஜாதிக்குள்ளே அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று பேசியிருந்தார் இல்லையா. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க. மனுஷன் அதிலே ஊறி போயிருக்காரு போல். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி ஆட்களை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவர் என்ன தான் வெள்ளேந்தியா ஒரு டைமில் இருந்தாலுமே இப்படி ஒரு சிந்தனை உள்ளவரை நம்ம சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ இவர் வந்துட்டு எலிமினேட் ஆனவுடனே விஜய் டிவியில் அங்கே வேலை செய்கிற ஆட்கள், க்ரூஸ், டீம்ஸ் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் பார்த்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக எடிட்டர்ஸ்க்கு, கேமராமேன்ஸ்க்குலாம் எப்போ பார்த்தாலும் கேமரா முன்னாடி வந்துட்டு, அந்த கேமரா முன்னாடி வந்தோடனே கேமரா திரும்ப பார்த்தீங்களா, அது பயங்கர சென்சேஷனலாக ஆச்சு. அந்த மேட்ரு வேணுனே தான் பண்ணாங்களாம். ஓகேங்களா, வேணுனே தான் பண்ணாங்களாம். இவன் என்னன்னா வந்து கேமரா முன்னாடி எச்சி துப்புறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், யாரா நீ போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் மூஞ்சில் அடித்த மாரி அவங்க வந்துட்டு கேமராவை திருப்பிட்டாங்க. ஸோ வேற மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணாங்க. ஸோ நேற்று அவங்களுக்கு செம்ம சந்தோஷம் போல். அடுத்த ஷூட்டிங்கில்
பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க திவாகர் எலிமினேஷனை பற்றி. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்டேஜில் அவர் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கிட்ட, சார் உங்களோட நிறைய பேர் என்னை பார்ப்பாங்க சார், நிறைய பேர் பார்த்து என்னை வந்துட்டு விஜய் சேதுபதியோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்வாங்க. விஜய் சேதுபதி உடனே வந்து தலையை குனிஞ்சு ஒன்று பண்ணியிருப்பாரு, ப்ரோமோல பார்த்துருக்கலாம். ஸோ வேற மாதிரி மொக்க போட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. நான் தான் இந்த தமிழ் சினிமாத்தை வந்து நான் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் பேசியிருக்காரு மனுஷன். அப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து கிஸ் வேறு வாங்கிட்டார் மக்களே. அவர் கேட்டிருந்தார் இல்லையா, நான் கண்டிப்பாக வந்து சார் நீங்கள் கிஸ் கொடுக்கணும் சார் அப்படின்னு கேட்டது. நீங்கள் உள்ளே போய் விளாடுங்க, நான் வெளியே வரும்போது கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருந்தார் நம்ம விஜய் சேதுபதி. அதே மாதிரி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க ப்ரோ, நான் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. சீக்ரெட் ரூமில் இருக்காரா இல்லையா நம்ம தண்ணி பழம்? நிறைய பேர் கலப்பி விட்டுருக்காங்க சீக்ரெட் ரூமில் இருக்காருன்னு சொல்லி. அவர் சீக்ரெட் ரூமில் கிடையாது, ஓகேங்களா? வேணா இன்னொரு மேட்ரு இருக்குது. ஆனால் இதை சொன்னால் நீங்களே என்னை வந்துட்டு ப்ரோ வேடா ப்ரோ இருந்ததே போதும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த ரீஎன்ட்ரியில் இவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. ப்ரோ எல்லாரையும் வரேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, நிறைய டாக்ஸ் போகிறது யாருக்கிட்டனா பிரவீன் ராஜ் கிட்ட ஆல்ரெடி டாக்ஸ் போயிட்டுருக்கு, ஆதிரை கிட்ட போயிட்டுருக்கு, இவர்கிட்டையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ இப்போ துஷார்லாம் வாய்ப்பு இருக்கா? துஷார்லாம் எடுக்க மாட்டாங்க, துஷார்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ இவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? சீக்ரெட் ரூமில் இல்லைங்க 3rd சீசனில் சேரன் சார் போனார் இல்லையா, அதோட சீக்ரெட் ரூமை இழுத்து மூடியாச்சு, ஓகேங்களா? சீக்ரெட் ரூம் எதுக்கு இப்போ சொல்லுங்கள்? சீக்ரெட் ரூமே தேவை கிடையாது. நம்ம பார்வதி அக்காவை நினச்சா தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் காலையிலே சொன்ன மாதிரி பார்வதி அக்கா ரோஸ்ட்லாம் வந்துச்சா இன்றைக்கி எபிசோடில் சிறப்பாக இருக்கும் ரோஸ்ட்டு. நம்ம திவ்யா கை தட்டினது அதெல்லாம் வந்துட்டு காட்டுவாங்களான்னு தான் தெரில. பார்த்து கட் பண்ணி போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி கட் பண்ணிடுறானுங்க மக்களே. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த ஐப்பை கொடுக்க மாட்டீங்களேடா, ஷோவே ஒன்றும் படுத்து போய் கிடக்கு. நீங்கள் அந்த ஐப்பை கொடுத்தீங்கன்னா ஷோ கொஞ்சம் தூக்கி நிறுத்தலான்றது பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு சேவு அந்த மேட்ரை பண்ணி தொலைங்கன்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா சனிக்கிழமான ஒரு கண்டஸ்டன்ட் எபிசோட் முடியும் போது நம்ம கமல் சார் எப்பயுமே சேவ் பண்ணுறது உண்டு, ஓகேங்களா? அந்த ஐப்பாக இருக்கும். அது முக்கியமாக ஆரி அர்ஜுனன், அசீம் அவர்களை அவங்களாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சேவ் சனிக்கிழமை எபிசோட்லேயே பண்ணுவார். அது பயங்கர ஐப்பாக இருக்கும், அந்த ஃபேன்ஸ்லாம் தூக்கி கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மேட்ரு பண்ணாமல் இப்போ சும்மா வந்துட்டு ஏதோ ஒன்று எவிக்ஷனுக்கு முன்னாடி நீ தள்ளி உட்காரு இப்படிப்போ அப்படிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக இருக்குது, நல்லா இல்லை, ஓகேங்களா? அது வந்துட்டு சும்மா சிம்பிளாக இருக்குது. இந்த ஷோக்கான ஐப் சுத்தமாக இல்லாத போது நீங்கள் தான் ஐப் பண்ணணும் இல்லையா? அப்புறம் அந்த ஆடியன்ஸ் வந்து கை தட்டுறாங்க, ஒரு கண்டஸ்டன்ட்க்கு அது ஐப் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு அது வந்துட்டு வெளியே பார்க்கும்போது ஒரு பயங்கர ஐப் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அதுவுமே கட் பண்ணிடுறாங்கன்னும் போது ரொம்ப தப்பாக இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக போட்டால் தான் நல்லா இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ தண்ணி பழம் மேட்ருக்கு வருவோம். தண்ணி பழம் வெளியே வந்தால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நிறைய நடக்க போகுதுங்க, அது மட்டும் சொல்லிக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தண்ணி பழம் கேரண்டி, ஓகேங்களா? வெளியே வந்தோடனே ஒரு 50-60 இன்டர்வியூ மேலே கொடுப்பாப்புல மனுஷன். ஆல்ரெடி பிளான் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ பாதி கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஒரு 4-5 இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. பயங்கரமான இன்டர்வியூஸ் இருக்க போது நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறாரு நம்ம வாட்டர்மெலன். என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ரெடியாக இருக்காங்க கேஸ் போடுறதுக்கு, அது போடுறதுக்கு, இது போடுறதுக்கு அவர் மேலே. ஏன்னா அவர் வார்த்தைகள் விட்டது அப்படிங்க. சாதாரணமாக வார்த்தைகள் விட்டால் பரவாயில்ல, பெரிய பெரிய வார்த்தை விட்டுருக்காரு மனுஷன். அந்த வந்துட்டு ஒரு ஏரியாவை பற்றி, ஏரியா இருக்கிற மக்களை வந்துட்டு இது பண்ணுறது, நீ கேரம் போர்டு தான் ஆடிட்டு இருந்த வெட்டி பைய அப்படின்றது சொல்கிறது, பழைய சோறு சின்னவன எச்சிசோறு சாப்பிட்டவன்லாம் கானா பாடிடலான்னு சொல்கிறது. அப்புறம் வந்துட்டு இந்த தீண்ட தகாதன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு மக்களே. அது அவர் சொல்லலை, அது நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு கேட்டேன், டீம் கிட்டையும் கேட்டேன். அது வந்துட்டு லைவில் அது வந்து தீச்சட்டி வாயன்னு சொன்னதை தீண்ட தகாதவன் ஆயிருக்கு, ஓகேங்களா? அது வந்துட்டு அது சொல்லலை, ஓகேங்களா? ஸோ அந்த மேட்டரை நாங்கள் இது பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். பட் ஆனால் மனுஷன் நிறையா வார்த்தை விட்டுருக்காருங்க, ஒரு சில வார்த்தை இல்லை, நிறையா வார்த்தை விட்டார். ஸோ அதனால தான் இந்த எலிமினேஷன் நடந்திருக்குங்க. ஸோ அவங்க திருப்பி அந்த ரெட் கார்டு மேட்டரை கையில் எடுக்க வேணாம்னு நினச்சிட்டாங்க, அவ்வளோதான். ரெட் கார்டு எடுத்தோன்னா அவங்களுக்கு பேட் நேம் ஆகும், திவாகருக்கு குட் நேம் ஆகிடுமோ, அப்படி திரும்பிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, இனிமேல் ரெட் கார்டு கொடுக்கணும்னா நம்ம வந்துட்டு எவிக்ஷன் கார்டிலே வந்துட்டு வச்சிடலாம், அவங்களை தூக்கணும்னு நினச்சோன்னா எவிக்ஷன் கார்டிலே வச்சிடலாம்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திவாகர் அவர்கள் திருப்பி ரீஎன்ட்ரி ஆகணுமா? திவாகர் போனதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, சும்மா குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கின்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட், நாமினேஷன் அப்டேட்டு, கேப்டன்சி அப்டேட் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்க வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. 1K லைக் கைஸ் மறந்துடாதீங்க, மறக்காம லைக் தட்டு பாருங்க, ஓகேவா? அடுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.